ராமகிருஷ்ணாய தே நமஹ. எல்லோருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு சுவாமி சாரதானந்தருடைய ஜெயந்தி. அதனால் அவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மேலே எழுதின பாட்டை நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய தலைப்பு ஸ்ரீ ராமகிருஷ்ணரும் வேதாந்தமும். இது ஒரு கம்பேர் பண்ணி சொல்கிற மாதிரி நான் சொல்ல போகிறேன். மூணு விஷயந்தான். ஒன்று குரு நிலை, அடுத்தது மைய கருத்து, அடுத்தது ஞானம் இல்லைன்னா அன்பை பற்றிய விளக்கம். இது உபனிஷத்தில் வேதாந்தத்தில் என்ன சொல்லியிருக்கு, குருமராஜனுடைய செய்தியில் எப்படி இருக்குது, இதை பார்த்து தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ குருநிலை அப்படின்னு பார்த்தோம்னா, உபனிஷத்தில் அவதார புருஷர்களை பற்றி எந்த விதமான விளக்கமும் கிடையாது. ஜீவன் முக்தி அடைந்த குரு, ஜீவன் முக்தி அடைந்தவர்கள்லாம் குரு, அந்த மாதிரி இருக்குது. அதுலேயே தாரதமியம்லாம் இருக்குது. இப்போ முண்டகோபனிஷத்தில் ஒரு மந்திரம் பார்த்தோம்னா, குருமேவாபிகச்சேத் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு இருக்குது. அதாவது ஸ்ரோத்ரியம்னா சாஸ்திரங்களை நல்லா படித்து புரிந்து கொண்டவர்னு அர்த்தம். பிரம்மனிஷ்டம்னா பிரம்மத்தில் நிலை பெற்றவர். இந்த ரெண்டு தான் குருவனுடைய லட்சணம். அப்படின்றது உபனிஷத் இல்லை வேதாந்தத்தில் சொல்லக்கூடியது. இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க குரு. குருமே வாபிகச்சேத், அப்படிப்பட்ட குருவை ஏவ அபிகச்சேத்னு அவங்களைத்தான் அப்படின்னு அர்த்தம். குருமே வாபி, அப்படிப்பட்ட குருவைத்தான் அபிகச்சேத்னா அணுக வேண்டும், குருவாக ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லியிருக்கு. இப்போ அத்வைத்த வேதாந்தத்தில் வித்யாரண்யர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பஞ்சதேசிலாம் எழுதினவர், சில பேர் படிச்சிருப்பீங்க. அவர் இந்த பிரம்மஞானம் அடைஞ்சவங்கள்லேயே தரம் இருக்குது. இப்போது ஐஐடியில் படிச்சிருந்தா கூட அதில் ரேங்கிங்லாம் இருக்குல்ல, நேஷ்னல் லெவல், அப்புறம் அதில் 1, 2, 3 ஐஏஎஸ் எழுதுனா கூட நேஷ்னல் லெவல், அதெல்லாம் ரேங்க் இருக்குல்ல. அது மாதிரி பிரம்மஞானம் அடைஞ்சதுலேயே சில ரேங்கெல்லாம் இருக்குது. அது 4 விதமாக அவர் சொல்கிறார். அது என்னன்னாக்கா, பிரம்மவித்து, பிரம்மவித் வரஹ, பிரம்மவித் வரேண்ய, பிரம்மவித் வரிஷ்டன்னு சொல்கிறார். பிரம்மவித் வரிஷ்டன்னா அதுதான் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இப்போ அந்த இதில் கூட அவதார புருஷர்கள்னு வரல. வேதாந்தத்தில் எல்லாருமே இறைவனுடைய வெளிப்பாடு. எல்லாருக்குள்ளேயும் ஆத்மா இருக்குது, அது பிரம்மன், நம்மளுடைய நிஜஸ்வரூபம் அதுதான். அவதார புருஷர்கள் அவங்க கொண்டு வரவே இல்லை. சொல்லாததுனால ஏற்றுக்கலன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் சொல்லவே இல்லை. ஒருவேளை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்னமோ தெரியும். ஏன்னா அது கிருத்த யுகத்தில் இருந்தது. அவதாரம்லாம் அதுக்கப்புறம் யுகத்தில் வந்தது தான். அது ஒருவேளை நமக்கு போதுமான அளவு பக்குவம் இல்லாததுனால அவதார புருஷர்கள்னு ஒரு இதை கொண்டு வந்தாங்களே தெரியாது. ஒருவேளை பிரம்மவித் வரிஷ்டன்றது அவதார புருஷர்களோட இருக்கலாம், எனக்கு தெரியாது. இப்போ உபனிஷத்தினுடைய சாரம், சர்வோபனிஷதோ காவோ துக்தா கோபால நந்தன பார்த்தோவத்சக அப்படின்னு ஒரு கீதையினுடைய தியான ஸ்லோகம் இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, எல்லா உபனிஷத்தும் சர்வ உபனிஷத்தோ காவோ பசு. அப்போ அந்த பால் என்னன்னு கேட்டால் துக்தா கோபால நந்தன, துக்தம் கீதாமிருத்தம் மகத். அந்த பால் கீதை. அப்போ இந்த கீதை உபனிஷத்தினுடைய சாரம். ஒரு பசுமாடு இருக்குன்னா அதனுடைய பலன், உயர்ந்த பலன் என்ன? பால் தானே. இப்போ உபனிஷத்தினுடைய உயர்ந்த பலன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா கீதையில் இருக்குது. அதில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே அவதாரத்தை பற்றியான கருத்து இருக்குது. அங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஆத்மானம் சிருஜாம்யகம், நான் என்னை நானே பிறப்பிச்சுக்கிறேன்னு சொல்கிறார். எப்போ? எதா யதாகி தர்மஸ்ய கிளானிகி, தர்மஸ்ய கிளானி, தர்மத்துக்கு அழிவு எப்பெல்லாம் வருதோ அப்போல்லாம் நான் என்னை நானே பிறப்பிச்சுக்கிறேன். இப்போல்லாம் நம்மளை பிறப்பிச்சுக்கிறோம் இல்லை, நமக்கே தெரியாது.
நம்மளாம் வந்துட்டோம். எப்படி வந்தோம், ஏன் வந்தோம் தெரியாது. இப்போது எங்கே போகணுன்னு மட்டும் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லியிருக்கார், அவ்வளோதான் நமக்கு தெரியும். எப்படி வந்தோன்னு தெரியுமா யாருக்காவது? ஆனால் அவங்களுக்கு எப்படி வந்தோன்னு தெரியும். ஆத்மானம் சிருஜாமி ஆத்மானம், தன்னைத்தானே அவங்க பிறப்பிச்சுக்கிறாங்க. எப்படி நாடகத்தில் வேஷம்லாம் போடுறாங்கல்ல, அது மாதிரி அவர் ஒவ்வொரு வேஷம் போட்டு வருவாங்க. எதுக்காக வர்றாரு? எதுக்காக வராங்கன்னா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக வர்றதுன்னு சொல்லி கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். அது வந்து அவதார புருஷர்களுடையது. சாதாரண ஜீவர்கள் ஞானம் அடைஞ்சு வர்றதுன்றது அது வேறு விஷயம். ஆனால் இவங்க வந்து அவங்க குரு, சாதாரண அடைஞ்சு வரவங்க குருன்றது உபனிஷத்தை ஏற்றுக்குது. ஆனால் ஸ்ரீராமகிருஷ்ணர்னு நம்ம வந்தோம் அப்படின்னா, ஸ்ரீ கிருஷ்ணர், ஸ்ரீ ராமச்சந்திரர் அப்படின்னா அவங்களாம் அவதார புருஷர்கள். ஏன்னாக்கா அவங்க வந்து இந்த உலகத்தில் பிறந்தது வந்து நம்மளை மாதிரி தெரியாமல் பிறக்கலை, தெரிஞ்சு தான் வர்றாங்க. உயிர்களை திருப்பியும் அவங்களுடைய கடவுள்கிட்டையோ இல்லை தர்ம மார்க்கத்தினுடைய இதுலேயோ கொண்டு போகிறதுக்காக. எத்தனை பேரை? ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர், எல்லாருக்குமே இது யுனிவர்சல் ஆகும். அந்த மாதிரி வர்றவங்க தான் அவதார புருஷர்கள். அந்த மாதிரி இதில் வந்தவர் தான் ஸ்ரீராமகிருஷ்ணர். எப்படி? ஏன்னா அவரே வந்து சொல்லியிருக்கார். அவர் ஒரு இடத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, இதெல்லாம் நான் யார்கிட்ட சொல்லுவேன், யார் என்னை புரிந்து கொள்வார்கள்? கடவுள் தான் மனிதனாகிறார், அவதரிக்கிறார், அப்படியே சொல்கிறார். பக்தர்களுக்காக பூமிக்கு வர்றாருன்னு சொல்கிறார். ஆனால் உபனிஷத்தில் இந்த மாதிரி மென்ஷனே கிடையாது. ஆனால் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து சொல்லியிருக்கார். இதே மாதிரி ஒரு சமயம் சுவாமி விவேகானந்தர் அவர் என்ன பண்ணுவார்னா, ராமகிருஷ்ண பரமேஸ்வரம் அவரும் தியானத்திலிருந்து, ராமகிருஷ்ண பரமேஸ்வர் தன்னுடைய கடைசி காலத்தில் தன்னுடைய எல்லா ஆன்மீக சக்திகளையும் அவருடைய உடலுக்கு அவருக்கு கொடுத்துருவார். கொடுத்துட்டு நான் வந்து இப்போ எல்லாம் போண்டி ஆகிட்டேன், பக்ரி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அது நடந்து 2 நாளைக்கு அப்புறம் சுவாமிஜிக்கு திரும்பவும் சந்தேகம் வரும். அவருக்கு ஆரம்பத்துலேருந்தே சந்தேகம். ஏன்னா இவர் அவதார புருஷன் சொல்லிட்டு இருக்காருல்ல, அவருக்கு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம்? இவர் இப்பவும் அவதார புருஷன் சொல்லுவாரா? எந்திரிச்சு உட்கார முடியாது, சாப்பிட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, எலும்பும் தோலுமா இருப்பார். அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி இருக்கிறவர் இப்போ கூட அவர் வந்து தன்னை வந்து அவதார புருஷர்னு சொல்லுவாரா அப்படின்னு அவர் வெளியே சொல்லலை, மனசில் என்ன வரும். உடனே ராமகிருஷ்ணர் என்ன பண்ணுவார், உனக்கு என்ன இன்னமுமா சந்தேகம்? யார் ராமனை அவதரித்தாரோ, யார் கிருஷ்ணரை அவதரித்தாரோ அவர் தான் இப்போ ராமகிருஷ்ணராக வந்திருக்காரு, உன்னுடைய வேதாந்த கருத்துப்படி இல்லை அப்படின்றவார். ஏன்னா வேதாந்தத்தில் அதுபடி மென்ஷன் கிடையாது. சரி, இப்போ நம்ம இந்த மந்திரம் பார்த்தோம் இல்லையா, இதே மாதிரி சுவாமிஜி வந்து ஒரு மந்திரம் எழுதியிருக்காரு. என்னது? ஸ்தாபகாயச்ச தர்மஸ்ய சர்வ தர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமஹ அப்படின்னு எழுதியிருக்காரு. இது ரெண்டும் ஒரே மந்திரம் தான், வேணா பாருங்களேன். சர்வ தர்ம ஸ்தாபகஸ்துவம்னு சாரதானந்த மகாராஜ் எழுதியிருக்காரு. இவர் என்ன போட்டிருக்காரு? ஸ்தாபகாயச்ச தர்மஸ்ய சர்வ தர்ம ஸ்தாபகஸ்துவம். இவர் ஸ்தாபகாயச்ச தர்மஸ்ய, ரெண்டும் ஒரே அர்த்தம் தான், வித்தியாசமே இல்லை. அடுத்தது ஸ்தாபகாயச்ச தர்மஸ்ய சர்வ தர்ம ஸ்வரூபிணியன்னு சொல்கிறாருல்ல, சாரதானந்தர் என்ன சொல்கிறாரு? சர்வ தர்ம ஸ்வரூபகா, அதுவும் அதே அர்த்தம் தான். ஆச்சாரியான மகாச்சாரியோ அப்படின்னு சாரதானந்தர் சுவாமிஜி என்ன சொல்கிறாரு? அவதார வரிஷ்டாயன்னு சொல்லிட்டார். சாதாரணமாக சங்கராச்சாரியார், ஆதிசங்கரர், மத்வாச்சாரியார், ராமானுஜாச்சாரியார் அப்படின்னு நம்ம சவுத்தில் சொல்லுவோம். அவதார புருஷர் சொல்லிக்கலாம். ஆனால் இங்கே சுவாமிஜி என்ன சொல்கிறாரு? அவதார வரிஷ்டர்னு சொல்லிட்டார். வரிஷ்டர் என்ன? சூப்பர்லேட்டிவ், அவதாரத்திலேயே சிறந்தவர்னு சொல்லிட்டார். அப்புறம் அடுத்தது பார்த்தா ராமகிருஷ்ணாய தே நமகன்னு 2 பேரும் அதே தான் சொல்லிட்டாங்க. சாரதானந்தர் சொன்னதும் அதுதான், சுவாமிஜி சொன்னதும் அதுதான். பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரே தான் சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் வார்த்தைகள் தான் வேற. இப்போது சுவாமிஜி வந்து அவதாரத்தை, குருமராஜ் அவதாரன்றதை அவர் நம்பலை. கடைசியில் சந்தேகம் வந்து அப்புறம்தான் அவர் வந்து ஏற்றுக்கிட்டார். நிறைய சந்தேகம் இருந்தது. இப்போ கிரீஷ் சந்திர கோஷம் வந்து ராமகிருஷ்ணர் அவதார வரிஷ்டர்னு சொன்னால் நம்ம நம்ப மாட்டோம். ஆனால் சுவாமிஜி சொல்கிறாரு அப்படின்னா அதில் வந்து நமக்கு கண்டிப்பாக நம்பிக்கை வருது. ஏன்னாக்கா அவர் வந்து எதையுமே வந்து சாதாரணமாக நம்ப மாட்டார்.
எல்லாம் சோதனை பண்ணி பண்ணார். அப்போ அவதார வரிஷ்டர்னு சொல்கிறதுல நமக்கு ஒரு முரண்பாடு வருது. நீங்கள் யோசனை பண்ணியிருப்பீங்களான்னு தெரியாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ராமகிருஷ்ணர் என்ன சொன்னார்? சுவாமிஜிக்கு சந்தேகம் வந்தப்போ இப்பவும் அவதார புருஷர்னு சொன்னால் நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னார்ல. அப்போ என்ன சொன்னார்? யார் ராமனா வந்தாரோ, யார் கிருஷ்ணரை வந்தாரோ, அவர் தானே ராமகிருஷ்ணர் சொல்லி இன்னமும் உனக்கு சந்தேகமா அப்படின்னோன்னா அவதார புருஷர்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லிட்டார். ஆனால் சுவாமிஜி என்ன சொல்கிறாரு? அவதார புருஷர்னு சொல்லலை, அவதார வரிஷ்டர்னு சொல்லிட்டார். அது எப்படி? இப்போ இதுக்கு நம்ம ராமகிருஷ்ண மட்டன் மிஷனுடைய 10வது பிரசிடென்ட் மகாராஜ் சுவாமி வீரேஸ்வரானந்தஜி கிட்ட இதை கேட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒருவேளை இப்படி இருக்கலாம் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது, இப்படி இருக்கலான்னு அவர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. என்ன சொன்னார்னா, இப்போ ஒரு நாடகத்தில் நடிக்கிறவன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாடகம் நடிக்கிறான், ரொம்ப நல்லா நடிச்சிட்டான். என்ன சொல்லுவாங்க? ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னா. அடுத்தது அதே நாடகம் நடிக்கிறவர் இன்னொரு நாடகம் நடித்தார் கொஞ்ச நாளைக்கு அப்புறம். அந்த நாடகம் ரொம்ப நல்லா இருந்தது, அதுவும் எல்லாம் பாராட்டினாங்க. அப்புறம் அடுத்ததாக 3வது ஒரு நாடகம் வந்தது. அது முன்னாடி நடித்த 2 நாடகத்தோட ரொம்ப சூப்பர். அப்போ இதில் தான் அவர் பெஸ்ட்டு, தி பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்? ஒரே இறைவன் தான், ஒரே பிரம்மன் தான். ராமனா வந்தது, கிருஷ்ணராக வந்தது, ராமகிருஷ்ணராக வந்தப்போ தி பெஸ்ட் அப்படின்னு சுவாமி வீரேஸ்வரர் சொல்லியிருக்காரு. அதனால தான் ஒருவேளை சுவாமிஜி அவதார வரிஷ்டர்னு சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி இது குருநிலை. குருநிலைன்றது பிரம்மஞானம் அடைஞ்சவங்க தான் குருநிலை அப்படின்றது வேதாந்தத்தில் சொல்கிறது. நம்மளுடைய ராமகிருஷ்ண பரமஹம்சர் இதெல்லாம் தாண்டி இருக்கிறவர். அதுக்கும் சாதாரண பிரம்மஞானம் அடைஞ்ச குருவோட நம்ம சாதாரண ஒரு குருவோட நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னாக்கா அவதார புருஷர், அவதார வரிஷ்டர் அப்படின்றது சுவாமிஜியினுடைய கருத்து. இது முதல் கருத்து. அடுத்தது வேதாந்தத்தினுடைய மைய கருத்து என்ன, ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய மைய கருத்து என்ன, இது அடுத்த பாயிண்ட். இப்போ வேதாந்தம் அப்படின்னா என்ன? 3:20 ஆச்சு. வேதாந்தம்னா வேதத்தினுடைய கடைசி பகுதி, வேதத்தினுடைய சாரம் அப்படின்ற. அதில் என்ன சொல்ல வருது அப்படின்னா, உலகத்தை பற்றியான டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், மனுஷனை பற்றி இருக்கும், கடவுளை பற்றி இருக்கும், இதுதான் இருக்கும். ஆனால் இது மட்டுமா அப்படின்னா இது உபனிஷத்தினுடைய முழுமை இல்லை. ஏன்னா கடவுளை பற்றி விளக்கம் எத்தனையோ இருக்குது, மனுஷனை பற்றியும் அதில் சொல்லியிருக்குங்க. இப்படிலாம் நம்ம பிறக்கிறோம், எந்த மாதிரி இருக்குது, நம்மளுடைய உடலுடைய இது என்ன, அதுக்கு பின்னாடி சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம், காரண சரீரம், அப்புறம் ஆத்மன், இப்படி என்னென்னமோலாம் இருக்குது. அடுத்து உலகம் எப்படி தோன்றுச்சு, அப்போ முதல்ல பிரம்மன் இருந்தது, அப்புறம் மாயை வந்தது, அதுக்கப்புறம் வந்தது, அது நிறைய டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஹிரண்ய கர்ப்பம் வந்தார், அது புத்தி இருந்தது, காஸ்மிக் புத்தி, அதுதான் ஹிரண்ய கர்ப்பம், இப்படி என்ன டிஸ்கிரிப்ஷனாக இருக்கும். இதெல்லாம் சேர்ந்தது உபனிஷத்து. ஆனால் முக்கியமானது என்ன அப்படின்னா, உபனிஷத்தினுடைய சாரம் அப்படின்னு சொல்ல வந்தோம் அப்படின்னா, மனிதனுக்கும் கடவுளுக்கும் உள்ள தொடர்பு என்ன. ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் அதுதான் சொல்லுவார், இந்த இடத்துக்கும் உனக்கும் என்ன தொடர்புன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுவார். அதாவது கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்றது தான் முக்கியமான செய்தி உபனிஷத்தினுடையது. எல்லாமே வாக்கியம், வார்த்தை, சென்டென்ஸ், அது உபனிஷத்தில் இருக்கக்கூடியது. ஆனால் கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பை விளக்கக்கூடிய வாக்கியத்துக்கு பேர் என்னன்னா சாதாரண வாக்கியம் இல்லை, அதுக்கு பேர் மகா வாக்கியம். மகா வாக்கியம் 4ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு மகா வாக்கியம் இருக்குது. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் இருக்கு இல்லையா, அது 4 வேதத்துக்கும் ஒரு மகா வாக்கியம். உதாரணத்துக்கு ரிக்வேதத்துக்கு பிரஜானம் பிரம்ம, கான்ஷியஸ்னஸ் இஸ் பிரம்மன் அப்படின்னு அர்த்தம். யஜுர்வேதத்தில் அகம் பிரம்மாஸ்மி, நான் என்னுடைய நிஜஸ்வரூபம் பிரம்மன். உடலாக இருக்கலாம், அது உண்மை இல்லை, ஆனால் நிஜமான ஸ்வரூபம், உண்மையான ஸ்வரூபம் இதுக்கு பின்னாடி இருக்கு. இந்த உடலுக்கு எது உயிர் கொடுக்குதோ அந்த பிரம்மன், அதுதான் உண்மையான நான் அப்படின்றது ரிக்வேதத்தில் சொல்கிற பிரஜானம் பிரம்ம. யஜுர்வேதத்தில் அகம் பிரம்மாஸ்மின்றது அந்த பிரம்மனா நான் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சாம வேதத்தில் தத்துவம் அசி, தத்துவம் அசி, அது குரு சிஷ்யன்ட்டு சொல்கிறாரு, நீ அதுவாக இருக்க. அதாவது நீ இந்த உடல் இல்லைப்பா,
உடலுக்கு பின்னாடி எது உயிர் இருக்கோ அதுதான் நீ அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது அதர்வண வேதத்தில் வரக்கூடியது அயமாத்மா பிரம்ம. நம்ம இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடியது ஆத்மா. இந்த ஆத்மாவும் இந்த உலகத்துக்கும் உடலுக்கும் எல்லாத்துக்கும் ஆதாரமாக எது இருக்கோ அது பிரம்ம. அது ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் மகா வாக்கியம். இந்த மகா வாக்கியம் 4 தானே அப்படின்னா பொதுவாக 4ன்னுவாங்க, ஆனால் 4 கிடையாது. மகா வாக்கியம் உபனிஷத்தில் நிறைய இருக்குது. ஏன் நிறைய இருக்குது? கடவுளையும் மனிதனையும் தொடர்பு படுத்தி சொல்லக்கூடிய வாக்கியமெல்லாம் மகா வாக்கியம். அது கணக்கே இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம், தைத்திரிய உபனிஷத்துலேருந்து மகா வாக்கியம் யாரும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் அதில் ஒரு மகா வாக்கியம் இருக்குது. ஏன்னாக்கா கடவுளையும் மனிதனையும் தொடர்பு படுத்தி சொல்லக்கூடியது. என்னது? இப்போ சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னா அது வந்து மகா வாக்கியம் கிடையாது. அது பிரம்மத்தோட லக்ஷணம். சத்தியம் ஞானம் அனந்தம். சத்தியம்னா என்ன? எப்போவுமே இருக்குது. ஞானம்னா அது தன்னைத்தானே அறியக்கூடியது. அதுக்கு இன்னொரு இது தேவையில்லை. இப்போ இந்த இது இருக்குனாக்க இது இருக்குன்னு சொல்கிறதுக்கு நான் வேணும், அப்போ தான் இது இருக்குன்னு சொல்ல முடியும். இதுக்கு இந்த பொருளுக்கு இது நான் இருக்கேன்னு இதுக்கே தெரியுமா? தெரியாது. நான் சொன்னால் தான் இந்த பொருள். அதே மாதிரி இதுக்கு வந்து செல்ஃப் கான்ஷியஸ் கிடையாது. ஸோ அந்த ஞானம்ன்றது தன்னைத்தானே அறியக்கூடியது. அது உயிர்களுக்கு மட்டும்தான் அந்த இது இருக்குது. அடுத்தது அனந்தம் அப்படின்னா எல்லையற்றது. அனந்தம்னாலும் ஆனந்தம்னாலும் ஒரே அர்த்தம்தான். இப்போ இது வந்து மகா வாக்கியம் இல்லை, பிரம்மத்தோட லட்சணம். தைத்திரிய உபனிஷத்தில் அவருடைய மகா வாக்கியம் என்னன்னா சயச்சாயம் புருஷே யஷ்சாசா விதித்ய ச ஏக சய ஏவம் வித்து அப்படின்னு அர்த்தம். அது என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து சத் சித் ஆனந்தம் அப்படின்றது பிரம்மத்தினுடைய லட்சணம். இன்னொரு லட்சணம் சத் அப்படின்னா நம்ம பார்த்த சத்தியம், சித்துனாக ஞானம், அனந்தம்னா ஆனந்தம். இது பிரம்மத்தோட லட்சணம். 3 ஒன்று தான். எது சத்தோ அதுதான் சித்து, எது சித்தோ அதுதான் ஆனந்தம், எது ஆனந்தமோ அதுதான் சத்து. இப்போ இறைவனுக்கும் மனிதனுக்கும் தொடர்பு படுத்தி சொல்கிறதுன்னா இந்த 3 வச்சு தான் தொடர்பு படுத்தி சொல்லுவாங்க. சத்தை வச்சு தொடர்பு பண்ணுவாங்க, சித்தை வச்சு தொடர்பு பண்ணுவாங்க, ஆனந்தத்தை வச்சு தொடர்பு பண்ணுவாங்க. சத்தை வச்சு தொடர்பு பண்ணுறது வந்து சாந்தோக்கிய உபனிஷத்தில் அது தத்துவம் அசி. சித்தை வச்சு தொடர்பு பண்ணுறது பிரஜானம் பிரம்மா. அது வந்து ஐத்திரேய உபனிஷத் ரிக்வேதத்தில் வருது. ஆனந்தத்தை வச்சு தொடர்பு படுத்துறது தான் தைத்திரிய உபனிஷத், அது யஜுர்வேதத்தில் வருது. பிரகதாரண்யக உபனிஷத்தும் யஜுர்வேதம் தான். அதில் அகம் பிரம்மாஸ்மி, அதுவும் சித்தை வச்சு தான் சொல்கிறது. ஆனால் ஆனந்தத்தை வச்சு சொல்கிறது தைத்திரிய உபனிஷத். அதாவது எப்படி சொல்ல வர்றாங்க இங்கன்னா சயச்சாயம் புருஷே யஷ்சாசா விதித்ய ச ஏக சய ஏவம் வித். அப்படின்னா என்னென்னா, அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, நல்ல திடகாத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன், அவனுக்கு எல்லா செல்வங்களும் இருக்குது, எல்லா சொந்தக்காரங்க இருக்காங்க, நல்ல மனசு, அவனுக்கு எவ்வளோ ஆனந்தம் இருக்கும் இந்த உலகத்தில், எதிரிகளே கிடையாது. அந்த மாதிரி ஒருத்தனுக்கு இருந்தான் அப்படின்னா அவனுடைய ஆனந்தம் 1 மடங்கு. அப்படின்னா படைப்புக்களவருடைய பிரம்மா ஹிரண்ய கர்ப்பன், அவருடைய ஆனந்தம் வந்து 100 மடங்கு 11 போட்டால் என்ன வரும்? அதில் வரும் அப்படியே ஆனந்தம் ஆனந்தம்னு சொல்லி 100க்கு மேலே 11 போட்டால் என்ன வரும்? அதாவது 10 to the power of 22. அந்த மடங்கு ஆனந்தம் ஹிரண்ய கர்ப்பருடையது. அதாவது எதோட கம்பேர் பண்ணுறப்போ, திடகாத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன், இளமையாக இருக்கக்கூடியவன், பணம் சொத்துலாம் நிறைய இருக்குது, எதிரிகளே கிடையாது, நோய் நொடி இல்லை, அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தனுடைய ஆனந்தம் 1 மடங்குன்னா ஹிரண்ய கர்ப்பருடைய ஆனந்தம் 10 to the power of 22. இங்கே என்ன சொல்ல வருதுன்னா சயஷ்டாயம் புருஷே அப்படின்னா அந்த ஹிரண்ய கர்ப்பருக்கு எந்த ஆனந்தம் இருக்கோ அந்த ஆனந்தம், இந்த மனிதனுக்கு என்ன ஆனந்தம் இருக்கோ அந்த ஆனந்தம், இந்த 2 ஆனந்தத்துக்கும் ஆதாரமாக எந்த ஆனந்தம் இருக்கோ அந்த ஆனந்தம் தான் நீ அப்படின்னு சொல்ல வருது. இதுதான் மகா வாக்கியம் தொடர்புட்டு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி வருது. ஸோ இதை வந்து இந்த வாக்கியத்தையே வந்து 3 விதமாக விளக்க சொல்லுவாங்க. அத்வைதமாக சொல்கிறது, விசிஷ்டாத்வைதமாக சொல்கிறது, துவைத்தமாக சொல்கிறது. அத்வைதமாக சொல்ல வந்தவர் தான் ஆதிசங்கரர். அவர் 788 அந்த வருஷத்தில் வந்தவர். அடுத்தது விசிஷ்டாத்வைதமாக சொன்னவர் ராமானுஜாச்சாரியார், அவர் 1017வது வருஷத்தில் வந்தார். அடுத்தது துவைத்தமாக சொன்னவர் மத்வாச்சாரியார் 1238வது வருஷத்தில் வந்தார். சங்கராச்சாரியார் 32 வருஷம்தான் இருந்தார். ராமானுஜர் 120 வயசு வரைக்கும் இருந்தார். இந்த 2 வயசையும் கூட்டி நீங்கள் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா அந்த வயசு தான் வந்து மத்வாச்சாரியார் இருந்தார் ஆல்மோஸ்ட். இப்போ அடுத்தது வந்து 1836 ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் கமார்புக்கூரில் பிறந்தார்.
அவர் என்ன சொன்னார்னா, இந்த இவங்க என்ன பண்ணாங்க 3 பேரும், இந்த தங்களுடைய ஃபிலாசபி, தங்களுடைய தத்துவத்தை தான் நிலைநாட்டுற மாதிரி உபனிஷத்தினுடைய அந்த மகா வாக்கியம் இருக்கிறத அவங்க விளக்கம் கொடுத்தாங்க. ஆனால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படி சொல்லலை. இதை ஒரு படியாக சொன்னார். சுவாமி விவேகானந்தர் அதான் சொல்கிறார், துவைத்தம்ன்றது முதல் படி, விசிஷ்டாத்வைதம் அடுத்தது, அத்வைதம் கடைசி படி, இதெல்லாம் படிகள் தான் அப்படின்றது இவருடைய கருத்து. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அது மட்டும் இல்லை, அவர் எல்லா விதமான இந்து கடவுளையும் அவர் பார்த்தவர். எல்லா விதமான கிறிஸ்டியன் சாதனைகள், கிறிஸ்துவ சாதனைகள், இஸ்லாமிய சாதனைகள், தாந்திரிக சாதனைகள், அது மட்டும் இல்லை, இதெல்லாம் வேதத்தில் உள்ளது. தாந்திரிக சாதனை தவிர மிச்சதெல்லாம் வைதிகம். ஏன்னா வைதிகம் இல்லாத வாமாச்சாரம்னு சொல்கிற அந்த தாந்திரிக சாதனையும் பண்ணி அதுவும் கடவுளுக்கு தான் கூட்டிகிட்டு போகுது அப்படின்றத அவர் பண்ணார். அதனால தான் யதோமோ தத்தோபோத், எத்தனை மதங்கள் இருக்கோ அத்தனையும் இறைவனை காட்டக்கூடிய வழிகள் தான், எதுவுமே அதுக்கு புறம்ப போகலை அப்படின்றது அவர் சொல்லிட்டார். இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும், அத்வைத அனுபவம் தான் முடிந்ததா அப்படின்னா, உயர்ந்தது தான், அதுதான் கடைசியானது, ஆனால் அதுதான் இறுதியானது இல்லை. அது இறுதியானது இல்லை. ஏன்னா ஒரு அத்வைத அனுபவம் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸே இல்லைன்னா அப்படி கிடையாது. சுவாமி யதீஸ்வரானந்தர் அந்த மெடிடேஷன் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அத்வைதானந்தம் ஹையஸ்ட்டு, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஜீவன் கீழே இறங்கி வர்றப்போ அதுக்கப்புறம் நிறைய அனுபவங்கள் இருக்குது. அதெல்லாம் ஹரிசாண்டல் பிளேனில் வருதான். இது வெர்டிக்கலில் அத்வைதம் கடைசி. அதை விட்டு கீழே இறங்கி வர்றப்போ அதுக்கப்புறம் அனுபவங்கள்லாம், இந்த உலகத்தினுடைய அனுபவங்கள்லாம் வித்தியாசமாகிடும். அதுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொல்கிறாரு, மாடிப்படியில் ஏறுறோன்னா இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு சொல்லி மேலே போனதுக்கப்புறம் திருப்பி கீழே இறங்கி வர்றப்போ அந்த டெரஸ், அந்த மாடி எதனால் ஆக்கப்பட்டிருக்கு, அதனால தான் படி எல்லாமே ஆக்கப்பட்டிருக்குன்றோம். அப்போ என்ன ஆகுது, அந்த அனுபவத்துக்கு அப்புறம் கீழே வர்றப்போ இறைவன் தான் எல்லாம் ஆகியிருக்கார். காலையில் மறைய சொன்னாங்கல்ல, எல்லாமே இறை சொரூபம், இறைவனை பார்க்கணும் அப்படின்னு. அதே போல் எல்லாமே இறைவன் தான், அது விஞ்ஞானி நிலை அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி நம்ம சாதனையினுடைய சமயத்தினுடைய முடிந்த குறிக்கோள் என்ன அப்படின்னாக்கா, இந்த உலகத்தில் இருக்கிறப்பவே நம்ம இறைவனுடைய சாநித்தியத்தை நம்மக்கிட்ட முதல்ல உணர்ந்தோம்னா எல்லாத்திட்டையும் உணர முடியும். இதுதான் எல்லாவற்றிலும் இறைவனை காணல். அது என்னது, அதுதான் சுவாமிஜி சொல்றார், ஈச் சோல் இஸ் பொட்டன்ஷியலி டிவைன், தி கோல் இஸ் டு மேனிஃபெஸ்ட் திஸ் டிவினிட்டி வித்தின். அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறப்போ நம்ம எல்லா உயிர்களையும் நம்ம அதை பார்க்க முடியும். அப்போ உள்ள இருக்குது, உள்ள இறைவன் எல்லாருடைய உயிர்கள்லையும், எல்லா மனிதன் மட்டும் இல்லை எல்லா உயிர்களையும் இறைவன் இருக்கார். அதை ரொம்ப சாதாரணமாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொன்னார்னா, எண்ணெய் இல்லாமல் விளக்கு எரியாது, அது மாதிரி இறைவன் இல்லாமல் நம்ம வாழ முடியாது அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டார். இப்போ நம்ம உடல் உயிரோடு இருக்குது, அந்த உயிர் தான் இறைவன். ஆக்சுவலாக நம்ம உடல் உயிரோடு இருக்குது, அந்த உயிர் தான் இறைவன். உடலுக்கு ஏன் உயிர் வந்தது அப்படின்னா, மனசுலேருந்து உயிர் வரல, புத்தியிலேருந்து உயிர் வரல, உடலுக்கும் உயிர் கிடையாது. பின்னாடி உயிராக இருக்கக்கூடிய அந்த கான்ஷியஸ்னஸ், இறைவன், பிரம்மனுடைய சாநித்தியம், அதனால தான் அந்த உடலுக்கு உயிர் வந்திருக்கு. அதை எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ ஒரு பாத்திரத்தில் உருளைக்கிழங்கு கத்திரிக்காயெல்லாம் போட்டு நெருப்பில் வச்சு சுட வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் குதிக்கும்ல. அது என்ன நினச்சிட்டு இருக்குமா, நமக்கு தான் சக்தி இருக்குது அப்படின்னு. ஆனால் அப்படி இல்லை, அந்த நெருப்பு எடுத்துகிட்டா புஷ்ஷுன்னு போயிடும். இப்போ நம்மளுடைய மனசெல்லாம் அந்த மாதிரி, அதில் அகங்காரம் நிறைய, அந்த ஷட்ரிபுன்னு சொல்லுவாங்க, 6 விதமான எதிரிகள்னு சொல்லி, காம குரோத லோப மோக மத மாத்சரியம், அதெல்லாம் இந்த இறைவனுடைய அந்த இதில் நம்ம மனசில் அந்த சம்ஸ்காரத்தில் இருக்கிறதெல்லாம் உயிர் வருது. அப்போ அதுவே அந்த இறைவனுடையதை மறைக்குது. சூரியன்ட்டு இருந்து தான் தண்ணி ஆவியானோன்னா மேகம் வருது, அந்த மேகமே சூரியனை மறைக்குது இல்லையா, அதுவும் அவர் தான் சொல்லியிருக்காரு. அதே போல் இறைவனுடைய அந்த சாநித்தியத்தில் அந்த பக்குவப்படாத மனசில் இருக்கக்கூடிய சம்ஸ்காரங்கள்லாம் உயிர் வந்துடுது. எப்படி உடலுக்கு உயிர் வருதோ மனசுக்கு உயிர் வருது, எண்ணங்கள் வருது. நல்ல சம்ஸ்காரம் இருந்தால் நல்ல எண்ணங்களுக்கு உயிர் வரும். அது ஈகோ எல்லாருக்குமே வருது. அந்த இறைவனுடைய சாநித்தியத்தினால மனசுக்கு உயிர் வர்றப்போ அதனால வர்ற ஈகோவே இறைவனுடைய இதே மறைக்குது. மேகமே மறைக்கிற மாதிரி சூரியன்ட்டு வந்த மேகம். இப்போ என்ன பண்ணுறது, இதை எப்படி விளக்குறதுன்றது தான் சாதனை. எப்படி விளக்குறதுன்றது சாதனை. இப்போ நம்ம கடைசி இதுக்கு வரோம். மைய கருத்து இதுதான். மைய கருத்து என்ன, எல்லாருக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறார்
அப்படின்றது உபனிஷத்தும் அதான் சொல்லுது, ராமகிருஷ்ண பரமஹம்சர் அதில் ஒன்றும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. இப்போ கடைசி இது என்னென்னா, அன்புன்னா என்ன, இல்லை ஞானம்னா என்ன, ஞானம்னா என்ன, அன்புன்னா என்ன, அது உபனிஷத்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னதனுடைய கருத்தை நம்ம ஒப்பிட்டு பார்த்துட்டு இதோட முடிச்சிருக்கோம். இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. இப்போ உபனிஷத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, அது மறைக்கிறதுக்கு அந்த மேகம் என்ன, இந்த மேகம் என்ன அப்படின்னா அது 3 சொல்கிறாங்க உபனிஷத்தில். அது ஏஷனா திரையன்னு சொல்லுவாங்க. 3 விதமான ஆசைகள். என்னது? புத்திரைஷனா, லோகைஷனா, வித்தைஷனான்னு 3 ஆசைகள் சொல்லுவாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சிம்பிளாக 2 சொல்லிட்டார். என்ன 2 சொன்னார்? காமினி காஞ்சனன்ட்டார். அந்த காமினின்றது தான் புத்திரைஷனா லோகேஷனா, வித்தைஷ்ணன்றது தான் காஞ்சனம். இப்போ அது எப்படி? அதுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் அதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்காரு. யார் நம்மக்கிட்ட அன்பாக இருக்காங்க அப்படின்றது. இப்போ நம்ம பார்த்தோம்னா யார் நம்மக்கிட்ட அன்பாக இருக்காங்க, உண்மையிலே அன்பாக இருக்கிறது யார் அப்படின்றது ஒரு கேள்வி வருது. இப்போ என்னன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொல்கிறாருன்னா, இறைவன் தான் எல்லாமே பண்ணுறார். நமக்கு ரொம்ப நெருக்கமானவர் இறைவன் தான். இந்த உலகம், இந்த வீடு, உறவினர்கள், சொந்தக்காரங்கள், நண்பர்கள் எல்லாமே உன்னுடையவர்கள் தான். இது சரியான ஞானம்னு சொல்கிறார். அதே மாதிரி அஜ்ஞானம் அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. நான் தான் எல்லாம் செய்கிறேன், இது என்னோடய வீடு, இது என்னுடைய சுற்றம், இது என்னுடைய நண்பர்கள், இது என்னுடைய கணவன் மனைவி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அறியாமை, அஜ்ஞானம்னு சொல்கிறார். இதெல்லாம் இறைவனோட கனெக்ட் பண்ணி சொல்லணும். இறைவனோட தொடர்பு படுத்திட்டோம்னா அது இருக்கட்டும் அவர் இருக்கட்டும்ன்றார். ஆனால் தொடர்பு படுத்தி பண்ணுறதுல தான் வித்தியாசம் வரும். தொடர்பு படுத்தாமல் பண்ணிட்டோம்னா அது அஜ்ஞானம் ஆகிடும், தொடர்பு படுத்திட்டோம்னா அது ஞானம் ஆகிடும். இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த கருத்தை குரு ஒரு சீடனுக்கு சொல்கிறார். இது மாதிரி இறைவன் தான் ரொம்ப நெருக்கமானவர், அன்பானவர் அப்படின்னு சொல்கிறார். அந்த சீடனுக்கு அது ஏற்றுக்க முடியல. நம்மளுக்கு எப்படி ஏற்றுக்க முடியல, அது மாதிரி ஏற்றுக்க முடியல. இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றது. அப்போ சரி நீ ஒத்துக்கலையா, சரி நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், அப்படி நீ புரிஞ்சுக்குவ அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ என்ன ஆகும்? இவன் சொல்லுவான், என்னுடைய மனைவி, அம்மா எல்லாமே ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க, அன்பாக இருக்காங்கன்னா. அவர் சரி நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் பார்க்கலான்னு சொல்லி என்ன பண்ணுவார்னா, நான் ஒரு மருந்து ஒன்று கொடுக்குறேன், அதை நீ வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு படுத்துக்கோ. அதுக்கப்புறம் உனக்கு உணர்வு இல்லாமல் இருக்கும், செத்த மாதிரி இருப்பான், ஆனால் பேசுகிறதெல்லாம் கேட்கும் அப்படின்னுவார். அவன் போய் படுத்துப்பான், செத்த மாதிரி ஆகிடுவான். வீட்டில் எல்லாம் பார்த்து ஒரே அழுக, ஐயோ போயிட்டாருன்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்? குரு தானே எல்லாம் கொடுத்தது, டெஸ்ட் பண்ணுறதுக்காக வருவார். டெஸ்ட் பண்ணுறதுக்கு உள்ளே வந்தோடனே எப்படி வருவார்னா, ஒரு மருத்துவர், டாக்டர் மாதிரி வருவார். சரி இது மாதிரி பார்த்துட்டு சரி என்னாச்சுன்னு கேட்பார். இது மாதிரி இறந்து போயிட்டாரு, இப்போ எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, ரொம்ப கவலையாக இருக்குன்னா, சரி பரவாயில்ல, இதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது, என்கிட்ட ஒரு மருந்து இருக்குது, அந்த மருந்தை உங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தர் சாப்பிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுவீங்க, ஏன்னா ரொம்ப அன்பாக இருக்கீங்க, அழுகுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, அதனால் சாப்பிடுவீங்க. ஆனால் யார் சாப்பிட்றதுன்னு மட்டும் முடிவு பண்ணிக்கோங்க, நான் கொடுக்குறேன் அப்படின்னு. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், அது யார் சாப்பிட்றாங்களோ அவங்க இறந்துடுவாங்க, அவங்க பிழைச்சிக்குவாங்க. அப்படி முதல்ல மனைவி தானே முக்கியம். ஸோ மனைவிட்ட கேட்பாங்க. அவங்க கொடுத்தோன்னா அவங்களுக்கும் அழுகையாக இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அழுகையெல்லாம் கஷ்டப்பட்டு நிப்பாட்டிட்டு, என்ன பண்ணுறது, சாப்பிட்லாம், ஆனால் இன்னும் 2 பசங்க 3 பசங்க இருக்காங்களே, அவங்கள யார் கவனிச்சிக்குவா, அதனால் அவர் போயிட்டாரு, போட்டும் பரவாயில்ல அப்படின்ட்டுருவாங்க. அடுத்தது அம்மாட்ட கேட்பாங்க. அம்மா என்ன சொல்லுவாங்க, இப்போ எனக்கும் இவனை விட்டால் இன்னும் 2 பசங்க இருக்காங்க, அவங்கள கவனிச்சிக்கணும், சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்களும் மனசை தேத்திக்குவாங்க. அப்புறம் தான் அந்த சீடனுக்கு புரியும், ஓ இப்படி தானோ அப்படின்னு. அப்புறம் என்ன ஆகும், இந்த மருந்தோட வேகம் குறைஞ்சிரும், எந்திரிச்சு வேகமாக குரு சொன்னது உண்மைதான்னு சொல்லி குருவோடய போயிடுவோம். ஸோ இது ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நடைமுறையில் இது முடியுமா,
எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, இது பிருகதாரண்யக உபனிஷத்தில் யாக்ஞவல்கியர் வந்து மைத்ரேயிக்கு வந்து சொல்லுவார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த அன்புன்னு எல்லோரும் உண்மை, அது அன்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, அன்பு இருக்குது. ஆனால் அது எப்படி இருக்குது, எங்கே போய் மாட்டிகிட்டு இருக்குன்றதான் தெரிஞ்சுக்கணும். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நவா அரே பத்யுஹு காமாய பதிஹி பிரியோ பவதி. அடுத்தது வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஆத்மனஸ்து காமாய பதிஹி பிரியோ பவதி. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனைவி வந்து கணவனிடத்தில் அன்பாக இருக்கிறதுக்கு கணவனுக்காக இல்லை, தன் ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய அன்பு தான் அப்படி வந்து வருது அப்படின்னு சொல்கிறார். அதனால் உண்மையிலே நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவங்கள வந்து நம்ம நேசிக்கலை, உள்ளே இருக்கக்கூடிய இறைவன்கிட்ட இருந்து தான் அந்த அன்பு வருது. அதில் தான் நம்ம வந்து அந்த அன்பை செலுத்துகிறோமே ஒழிய அவங்க மேலே வந்து நம்ம உண்மையிலே கணவனுடைய இதுக்காக வந்து ஒரு மனைவி வந்து அன்பு செலுத்தலை அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார். இப்போ இதே மாதிரி ஒரு நிமிஷம், அடுத்தது என்ன சொல்ல வர்றாருன்னா, இது கணவனுக்கு மட்டும் இல்லை, மனைவிக்கும் அதே தான் சொல்கிறாரு. நவா அரே ஜாயாயி காமாய ஜாயா பிரியா பவதி ஆத்மனஸ்து காமாய ஜாயாக பிரியாக பவதி. அதாவது மனைவிக்காக கணவன் வந்து மனைவிட்டு அன்பு செலுத்துறதில்லை, உள்ளே இருக்கிற இறைவன் அதனால தான் வந்து அன்பு செலுத்துகிறாங்க அப்படின்றதுக்கு. இது கணவன் மனைவியோட மட்டும் போல, புத்திரனுக்கு இப்படி வருது. நவா அரே புத்திராணாம் காமாய புத்திராக பிரியாக பவந்தி ஆத்மனஸ்து காமாய புத்திராக பிரியாக பவந்தி அப்படின்னு வருது. அது மாதிரி மகன் மட்டும் இல்லை, செல்வத்துக்கும் அப்படி தான். வித்தம் செல்வத்தும் அதே மாதிரி தான். நம்ம பொருள் மேலே பற்றதில் வச்சுக்கிறோம்னா அதுக்கும் கடவுளோட தான் கனெக்ட் பண்ணியிருக்கும். ஸோ என்ன வருதுன்னா, நமக்கு உள்ளர வந்து இறைவன் இருக்கார், அது அன்பு ஸ்வரூபமாக இருக்கார். அதை வந்து நம்ம வெளிப்படுத்துறதுனால நமக்கு வெளியில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நம்ம அன்பு செலுத்துகிறதா நம்ம வந்து நினைச்சிக்கிறோம். இதுதான். ஸோ இது வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் புரிய வச்சார், அதை நம்ம தவறாக புரிஞ்சிக்கக்கூடாது. ஸோ இந்த கருத்துப்படி நம்ம வந்து இதை புரிஞ்சிட்டு நம்ம வந்து நடந்தோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை வராது, இல்லைன்னா நமக்கு கொஞ்சம் பிரச்சனை வரும். இதை நம்ம புரிஞ்சுட்டு நடந்துக்கணும். ஸோ இந்த அன்பு அப்படின்றது வந்து இறைவன்கிட்ட இருக்கிற அன்பு தான் அது அப்படின்றது யாக்ஞவல்கியர் வந்து மைத்ரேயிக்கு வந்து சொன்னார். ஸோ இதை நம்ம புரிஞ்சுட்டு வாழ்க்கையில் கடைபிடிச்சோம் அப்படின்னா, இதே தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் பல தடவை சொல்லியிருக்காரு. ஸோ இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையை வந்து சிறப்பாக்க முடியும் அப்படின்றது வேண்டிக்கிட்டு நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஹரி ஓம் தத் சத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி